ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ண தான் போகிறோம். வழக்கம் போல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ட்ரூ கம்யூனிகேஷன் அண்ட் O2 மொபைல்ஸ்லேருந்து. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம டெலிகிராம் குரூப்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து இருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோன், டெமோ ஸ்மார்ட் ஃபோன், ஃப்ளிப்கார்ட், அமேசான்ட்ட நம்ம வந்து ரிட்டன் போட்டு வாங்குறது. சில பேர் பை பண்ணிவிட்டு கலர் படிக்கிறேன்னு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டன் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் திரட்டா 1000 பீஸு 2000 பீஸ்னு சொல்லி லாட்டாக எடுத்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பீஸ் 100 பீஸாக வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். பில்லு, வாரண்டி, பாக்ஸ் அக்சசரிஸும் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமராக இருந்தாலும், இப்போ என்னைய மாதிரி ஒரு பர்சனே வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டி, இல்லாட்டி ஆப்பிள் யூஸ்டு ஃபோன் 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ண ஃபோனுக்கு ஒரு 10 மாதம் வாரண்டி, 11 மாதம் வாரண்டியோட பாக்ஸ் அக்சசரிஸோட பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரூ கம்யூனிகேஷன்ற யூடியூப் சேனல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் 1 பீஸ் 2 பீஸ் வாங்கணும் அப்படின்னா O2 மொபைல்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ், அவங்க யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா இருக்காங்க. ஏதாச்சும் ஃபோனோட ரேட்டு வேணும்னாலும் அந்த அண்ணாவை டேக் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே நண்பா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத திறந்து பார்த்துருவோமா? ஓகே வாங்க. ஓகே பண்ணிடுவோம். எப்பயுமே பேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் அமுச்சு விடுவாங்க அந்த அண்ணா. எங்கிட்ட ஓப்பன் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக பபிள் பேப்பர்லாம் ரேப் பண்ணி மொபைல் ஃபோன் வந்து அமுச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒயிட்டு, பிளாக்குன்னு சொல்லி 3 கலர் இருந்துச்சு. நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் கேட்டிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல? இது வந்து லான்ச் ஆகும்போது எவ்வளோ ரேட் இருந்துச்சு தெரியுமா? அது ரேட்டு 80,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை. ஓகே, பூட் பண்ணுவோம். கூகுள் செம்மையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ மேட் ஃபினிஷிங்கில் ஏதோ என்ன சொல்கிறது, எனக்கு தொடும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ மார்பிள் கல்லை தொடுற மாதிரி இருக்குது. ஆனால் கிளாஸ் ஃபினிஷிங். இந்த ஜீன்றது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சொரப்பாக அந்த மேடு பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஜிஏ பார்த்திங்கன்னா எம்போசிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூயல் கேமரா செட்டப் இருக்குது. இந்த சென்ட்ரு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் ஃபினிஷிங்கில் தெரியுது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரப்பர் மாதிரி இருக்குது, ஆனால் இது மெட்டல். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, பூட் ஆயிடுச்சு நம்ம பிக்சல் ஃபோன். ஓகே நண்பா, இப்போ இந்த பிக்சல் 4 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபோன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அப்படியே புது ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோ உள்ள சார்ஜர் எந்த ஒரு அக்சசரிஸ் மட்டும் வராது, ஒன்லி ஃபோன் மட்டும்தான் வரும். அவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அண்ட் ஐஃபோன்ஸு நிறையா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கான லிங்கை தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆஃபர் நியூ இயர் சேல் வந்து இன்னமுமே போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 கிட்ட இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 5.7 இன்ச்சு POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் சுவிட்ச் ஆகிக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா மேனுவலாக போய் 60 ஹெர்ட்ஸோ 90 ஹெர்ட்ஸோ வச்சுக்க முடியாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 60 or 90 பார்த்திங்கன்னா மாற்றிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்சல் பர் இன்ச்சு 444 PPA. ஒரு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 444 இருக்குது. என்னோட OnePlus 70 பார்த்தீங்கன்னா 404 412 தான் இருக்கும். பட் இதில் பிக்சல் டென்சிட்டி கூட, டிஸ்பிளே சைஸும் சின்னது. ஸோ அதோட டிஸ்பிளேவோட ஷார்ப்னஸே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இது நான் ஃபோனில் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல, ஒரு மாதிரி ஓவர் பிரைட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, பிரைட்னஸை குறைச்சி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். செம்மையாக இருக்குது. இதோட டிஸ்பிளேவோட கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. அது மேலே கையில் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா குட்டிக்கோண்டு ஃபோனு, அப்படியே ஈஸியாக ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் என்னால் போயிட்டு வந்துட முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிக்சலோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி 4A வந்து ரிவ்யூ போட்டிருப்போம், பிக்சல் 3A அப்புறம் 3 ரிவ்யூ போட்டிருப்போம். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 4 வந்து கையில் பிடிக்கிறேன். உண்மையிலே ப்ரீமியமாக இருக்குது நண்பா. ஸோ வேறு லெவல். அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. பட் அது மெட்டலு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் தொடுற மாதிரி இருக்குது. கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5ஓட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரன் ஆகிட்டு ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது Snapdragon 855 ப்ராசரில் பார்த்திங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ப்ராசர் நல்ல ப்ராசர் தான்.
எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அன்றைக்கி 2019 ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. 2800 mAh வந்து பேட்ரி, 18 வாட்ஸ் சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். பிடி சார்ஜர் வயர்லெஸ்ஸும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து 18 வாட்ஸே இப்போலாம் பார்த்திங்கன்னா வயர்டு சார்ஜே ஸ்லோ டவுனாக இருக்குது. அப்போ வயர்லெஸ்னால் பார்த்து உங்களுக்கு 10 வாட்ஸ் அந்த மாதிரி ஸ்பீடில் தான் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறும். IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 1.5 மீட்டர் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 30 நிமிஷம் சர்வை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமராஸ்ன்னு பார்க்கும்போது 12.2 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஃப்ரண்ட் கேமராலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ட் அண்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்டாகவும் போய்க்கிறோம், அதே மாதிரி நல்ல ஒரு ஜூமிங்லேயுமே பார்த்துக்க முடியும். 1.4x அண்ட் 1x ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வந்து ஏகப்பட்ட கூகுளோட பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் டெமோ ஸ்மார்ட் ஃபோன், யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்லி சேல் ஆகிட்டுருக்கு. நிறையா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ப்ரோ பிக்சல் 3XL வாங்கலாமா, பிக்சல் 4a வாங்கலாமா, இந்த மாதிரி பிக்சல் 4a வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ வாங்கினோம்னா என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம், என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் முக்கியமாக. அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா Android 12க்கான அப்டேட் வந்து வந்துருச்சு. அதான் இப்போ டவுன்லோட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் பாக்கி. முடிய போகுது. ஸோ முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா Android 12ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். 2500 mAh தான் பேட்ரி. ஸோ இதோட பேட்ரி பேக்கப் எந்த அளவுக்கு நிற்கிது, டே லைஃபுக்கு இதை யூஸ் பண்ணலாமா, ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக இதை இன்றைக்கி தேதிக்கு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ஒரு பிசிக்கல் சிம் ஒரு இசிம் வந்து போட முடியும். இசிம்க்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. சில பிக்சல் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெமோ ஃபோன் செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது இசிம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல, அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, ஒரே ஒரு சிம் போடுற மாதிரி தான் இருக்குன்னு. பட் ஆல்ரெடி நான் பிக்சல் 4a ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே சொல்கிறேன். இது 2 ஆப்ஷனும் நம்ம போட்டுக்கலாம். இசிம்மும் போட்டுக்க முடியுது, அதே மாதிரி பிசிக்கல் சிம்மும் போட்டு 2 சிம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் பேட்ரி லைஃப் டே லைஃப்பில் எப்படி இருக்குது, வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு எந்த மாதிரி இருக்குது எப்படின்றதெல்லாம் பார்ப்போம், கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நான் வந்து கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா கேமரா ரிவ்யூ போட்டுருவேன், அதே மாதிரி ஃபுல் ரிவ்யூ இன்றைக்கி தேதி வாங்கலாமான்னு போட்டுருவேன். டெடிக்கேட்டடாக கேமிங் ரிவ்யூ வேணுமான்றதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொதுவாக எல்லோரும் வாங்குறது கேமரா கண்டி தான் வாங்குவீங்க. கேமிங் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் அடிஷ்னலாக அதையும் போகிறேன். இல்லாட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி இருக்குது, டே லைட் எப்படி இருக்குது, லோ லைட்டில் எப்படி இருக்குது, ஓவரால் சிங்கிள் டே யூசேஜுக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன்றதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு ஃபுல் ரிவ்யூவில் நான் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன் நண்பா. ஓகேவா, சந்திக்கிறேன். மேக்ஸிமம் கேமரா ரிவ்யூ நான் இப்போவே நிறையா சாம்பிள்ஸ் எடுத்துட்டேன். டே லைட் ஹார்ஸ் சன்லைட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா திருப்பி கேமரா ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.